குரு வணக்கத்துடன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். என்ன பண்ண போகிறோம்? புவியியல் ஜியாகிரஃபியில் வந்து என்ன பண்ணலாம், பாறைகள் மற்றும் மண்ணை பற்றி தான் படிக்க போகிறோம். பாறைகள்லாம் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பாறைகள்னா பார்த்துருப்பீங்க தானே. ஆஹ் மலைகள், அது பக்கத்தில் குருண்டையா நல்லா பெருசாக கல் வேற பாறை வேற. பாறை வந்து ரொம்ப பெருசு, நம்மளால அதை ஜஸ்ட் மூவ் கூட பண்ண முடியாது இல்லையா. பாறைகள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நியூஸில், கொடைக்கானலில் பாறைகள் உருண்டு விழுந்திருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, அதை அப்புறப்படுத்துகிற ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கனால அந்த பக்கம் போக்குவரத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை ஜஸ்ட்டு மூவ் பண்ணி போட முடியாது. ஒருத்தர் போய் ஒரு கல்லை இங்கேருந்து நம்ம வந்து 2 பேர் சேர்ந்தோம்னா கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்தால் தூக்கி போட்டுடலாம். பாறைகள்ன்றது வந்து அது எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா. ரொம்ப நம்மளால சிங்கிள் பர்சன்ஸ் வந்து நம்மளால நகர்த்த முடியாது. அதை அவ்வளோ பெருசு தான் பாறைகள். இந்த பாறைகள்லாம் எப்படி பூமியில் உருவாச்சு, மண் எப்படி உருவாச்சு, இதை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. யோசித்து பாருங்க, பாறைகள் எப்படி உருவாச்சு, மண் எப்படி உருவாச்சு. ஆக்சுவலாக சின்ன பிள்ளைல இருக்கும்போது இந்த கொஸ்டின்லாம் எங்களுக்கும் வரும். ஆனால் வந்து அப்போ கேட்குறதுக்கு பெரியவங்க வந்து அவங்களாம் உங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா ஸ்கூலில் என்ன பண்ணுற, டீச்சர்ஸ்கிட்ட கேட்க வேண்டியதானே, நாங்கள் அதை பற்றி படிக்கல, நீ எங்கள்கிட்ட வந்து என்ன இதை கொஸ்டின் கேட்குற, உனக்கு ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னு கேட்பாங்க. அப்போல்லாம் நமக்கு யூடியூப்லாம் கிடையாது இல்லையா. ஸோ ஒரு வேளை இருந்துச்சுன்னா நாங்கள் போட்டு பார்த்துருக்கலாம், பாறைகள்னா என்ன, மண்ணெலாம் என்ன அப்படி சொல்லி படிச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்லலாம், சோசியல் மீடியாலாம் இருக்குது. நாங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா என்ன சொல்ல நாலேஜ் அதை பற்றி இருக்குது, அப்படி தானே. ரைட். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண போகிறோம், யூனிட் 1ல் பாறை மற்றும் மண் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம பாறைனா என்ன படிக்கலாம், அடுத்து டே பை டேயாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடலாம். அதாவது சொன்ன மாதிரி தான், பாறைகளை பற்றி படிக்கும்போது பாறையோட தன்மை என்ன, அதோட எத்தனை வகைகள் இருக்குது, பயன்கள் என்னென்னலாம், பாறைகள்னால நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். பாறைகளை எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னு படிக்க போகிறோம். அடுத்து மண், அதே படம் மண் என்ன, மண்ணோட தன்மை எப்படி இருக்கும், மண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கணும், மண்ணுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம கவனிச்சுக்கணும், இதை எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். ரைட். சரி, ஓகே. பாறையியல், பாறையை பற்றி படிக்கிற இயல் தான் பாறையியல். புவியை பற்றி படிக்கிற இயல் தான் புவியியல். புவியியலில் தானே நம்ம பாறை வருது, பூமியில் தானே பாறைகளும் இருக்கு. ஸோ புவியியலில் நம்ம பாறையியலை பற்றி படிக்க போகிறோம். பாறையியல் வந்து பாறைகளோட ஆய்வு, பாறைகளை பற்றி படிக்கிறது புவி அமைப்பியல்ல அது ஒரு பிரிவு. சரியா. இது எந்த எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, வழக்கம் போல கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. பாறையல்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. பெட்ரஸ்னா என்ன அப்படின்னா பாறைகள். பெட்ரஸ்னா பாறைகள். லோகஸ், லோகஸ்னா அதை பற்றி, பாறைகளை பற்றி படிக்கிற இயல் தான் என்னது, பெட்ரஸ் லோகஸ். ஓகேவா. பாறைகளையும் அதை பற்றி படிக்கிறதா லோகஸ். இப்போ பூமியில் 4 பகுதிகள் இருக்கு. சரியா. பூமியை சொல்கிறேன். புவியில் 4 பகுதிகள் இருக்கு. நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். எத்தனை இருக்கு, நிலக்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம் அண்ட் உயிர்கோளம். இந்த 4ல் முக்கியமானது வந்து நிலம். நிலத்தில் தான் மேக்சிமம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலக்கோளம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூமியோட மேற்பரப்பில் இருக்க இந்த நிலக்கோளம் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று. அதில் தான் வந்து இந்த பாறைகள்லாம் இருக்குது. பாறைகள் எப்படி இருக்குது, பாறைகள்னா ராக். ஓகேவா. பாறைகள் எப்படி இருக்குது, திடமாக இருக்குது. திடப்பொருள் தானே. திடம்னா தெரியும்னா, திரவம் வாயுல படிச்சிருப்பீங்கள. இப்போ இது திடப்பொருள். திடம்னா ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு வடிவத்தோட ஒரு திடமாக இருக்கும் இல்லையா. திரவம்னா லிக்யூடு ஸ்டேஜில், இப்போ தண்ணி ஜூஸ்லாம் குடிக்கிறீங்களா, அதனால் திரவம் இல்லையா. இது திடம், திடமான ஒரு பாறைகள். திடமாகவும் இருக்கும். திடமற்ற பாறைகள் வந்து அந்த துகள் துகளாக இருக்கிறத அதை இனிமேல் படிக்கலாம். ரைட். திடமற்ற பொருட்களை கொண்டதாகும். சரி. நிலக்கோளம் இயல்பாகவே ஒரு பாறையோட கோலம் தான். என்னது, பாறையோட கோலம் தான் இந்த நிலக்கோளம். சரியா. பாறையால் ஆன கோலத்துக்குள்ளே தான் இருக்க மாதிரி மூவ் பண்ணுறாங்க. பாறையின் கோலமாகும் நிலக்கோளம். பாறைகள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னமான திட கனிம பொருட்களால், திட கனிம பொருட்கள் படிச்சிருக்கீங்களா, கனிம பொருட்கள்னா என்னன்னு தெரியும் தானே. அதனால் பூமியோட மேற்பரப்பில் உருவானது தான் இது. ஓகேவா.
பூமியோட மேலோடு இப்போ முட்டைக்கு வந்து மேல ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை போல பூமியோட மேலோடு தான் இந்த பாறைகளால் ஆனது. பூமியோட கோள், பூமி கோள் இருக்கு இல்லையா, அதோட இந்த மேலோடு தான் பாறைகளால் ஆனது. இந்த பாறைகள் வந்து கனிமப் பொருட்கள் ஒன்று அல்லது பல கனிமப் பொருட்களால் ஆயிருக்கும். பாறைகள் எவ்வளோ கனிமப் பொருட்கள்? ஒன்று அல்லது பல கனிமப் பொருட்களால் ஆனது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், திட நிலையில தான் இது இருக்கிற ஒரு முக்கியமான இயற்கை வளம் தான் பாறைகள். பாறைகள் இயற்கை வளம் தானே. இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்மளோட பாறைகளை வந்து வெட்டி நிறைய இடத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரிக்கு அந்த சைடாக இருக்கட்டும், இங்கிட்டு வந்து மதுரை சைடு கொஞ்சம் அவுட்டர்லாம் போனோம்னா அங்கிட்டு இருக்க பாறைகள் வந்து டே பை டேயாக மானிட்டர் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாறைகளோட என்ன செய்யலாம், எடுத்துடுறாங்க. அது வந்து வெட்டி அதை பிரிட்ஜஸ் கட்டுறாங்க, இதுக்கெல்லாம் இல்லையால. அப்போ அதுக்கெல்லாம் வந்து மிக முக்கியமான கல் தானே தேவை அந்த இடத்துல இருக்கிறதுக்கு, அதுக்காக வெட்டுறாங்க. ஆக்சுவலாக அது பேடு தான். ஆனாலுமே வந்து நம்மளோட இதுக்காக என்ன செய்கிறாங்க, நமக்கு மேம்பாலம் அந்த கட்டுமான பணிகளில் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய ஸ்டோன்னு வந்து அதில் இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கூட தோணும், எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டோன் கிடைக்குதுன்னா அது எதுவுமே இல்லை. அதை தான் இந்த பாறைகள்ல இருந்து அதை வெட்டி அதை ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? புரியுதா? இனிமேல் நீங்கள் பார்க்கும்போது நோட் பண்ணுங்க. அந்த கட்டுமான பணிகள் நடக்கும்போது அந்த ஸ்டோன் இப்படி இருந்துச்சுன்னா சரி, இது பாறைகள்ல இருந்து வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? பூமியில வந்து கடினமான மென்மைத்தன்மை கொண்டவை. சரியா? இயற்கையிலேயே வந்து பாறைகள் வந்து கடினமாகவும் இருக்கும், மென்மைத்தன்மையும் இருக்கும். இதில் 2000 கனிம வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? எத்தனை கனிம வகை இருக்குது பூமியோட மேற்பரப்பில்? 2000 கனிம வகைகள் இருக்கு. ஆனால் நம்ம 8 அடிப்படை கனிமங்கள் தான் கண்டறியப்பட்டன. பூமி முழுவதுமே 8 அடிப்படை கனிமங்கள், அடிப்படையாக வந்து 8 கனிமங்கள். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கனிமங்கள்லாம் படிப்பீங்களா, அதில் நிறைய தொகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. எல் இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதே போல் H2O, இதெல்லாம் வந்து கனிமங்கள் தானே. அதை வந்து நீங்களாம் படிப்பீங்க. தனிமங்கள்னா என்ன, கனிமங்கள்னா என்ன, அதோட மூலக்கூறுகள்னா என்ன, அந்த மாதிரி தான் அடுத்த லைனில் வருது பாருங்க. கனிமங்கள் வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை. கனிமங்கள் வந்து எதோட தொகுதிகளாக இருக்கும்? வேதி மூலங்களின் தொகுதிகளால் ஆனவை. பாறைகள் வந்து தனித்த கூறுகளாகவோ அல்லது கூட்டு கலவையாகவோ இருக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜனாக வச்சுட்டோம். அதே இது தண்ணினா H2O சொல்லும் போது ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. அப்போ அதோட 2 கலவை மூலக்கூறுகளோட ஜாயின் பண்ணுறது இல்லையா. அப்போ தனித்தாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கூட்டு கலவையாகவும் இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ரைட்? பாறைகள் வந்து எத்தனை பாறைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம்னா, 3 தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள். இந்த 3 தான் நம்ம இந்த பாறைகள் கிளாஸில் படிக்க போகிறோம். பாறைகளில் வந்து தீப்பாறைகளில் 2 இருக்குது. வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள். தீப்பாறைகளில் என்னென்ன படிக்க போகிறோம்? வெளிப்புற தீப்பாறைகள், ஊடுருவிய தீப்பாறைகள். படிவுப்பாறைகளில் உயிரின படிவுப்பாறைகள், பௌதீக படிவுப்பாறைகள், ரசாயன படிவுப்பாறைகள். இதில் 3 இருக்கு. உயிரின படிவுப்பாறைகள், பௌதீக படிவுப்பாறைகள், ரசாயன படிவுப்பாறைகள். உருமாறிய பாறைகள்ல வெப்ப உருமாறிய பாறைகள், இயக்க உருமாறிய பாறைகள். இந்த பாறைகள்ல வந்து இந்த 3 இருக்கு. இந்த 3லையும் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு. அதை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு பாறைகளாக என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையோட இன்னைக்கு பாறைகள்னா என்னன்னு மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு பாறைகளோட வகைப்பாடு, அதில் எத்தனை இருக்குது, அதனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது, நம்ம பாறைகளை எப்படி கவனிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாளையோட கிளாஸில் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸ் நடக்குது சொல்லுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.